பிரைஸ் லார்ட் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தரோட கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னன்னா, லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் ஒரு உவமையை மக்களுக்கு சொல்றார். அங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, ஒரு பட்டணத்தில ஒரு நியாயாதிபதி இருக்கிறாரு. அவரு மனுஷன மதிக்காதவரும், தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷனுமா இருக்கிறார். அந்த பதியினிடத்துல ஒரு மகள் கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு விதவை வரா. அவ என் எதிராளிக்கும், எனக்கும் இருக்கிற காரியத்தில நீங்க நியாயம் செய்ய வேணும் என்று கேட்கிறா. ஆனா, அவன் மனுஷன மதிக்க மாட்டான். அ அப்புறமா தேவனுக்கும் பயப்பட மாட்டான். ஆனா, அவன்கிட்ட கூட இந்த விதவை அப்பப்ப தொல்ல பண்றா. எனக்கு ஏதாச்சும் நீங்க செய்யுங்க. எனக்கு நீங்க நீதி செய்தே ஆக வேண்டும்னு சொல்லி அவர அப்பப்ப தொல்ல பண்ணிட்டே இருக்கிறா. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இவ என்ன எப்ப பார்த்தாலும் என்ன தொல்ல பண்ணிட்டே இருக்கா. இவளுக்கு எதனா நம்ம ஒண்ணு செஞ்சிரணும். செஞ்சா தான் இவ திரும்ப நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நெனைக்கிறார். அப்ப ஆண்டவர் இந்த வார்த்தைய சொல்றாரு. 6ஆம் வசனத்தில, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்துப் பாருங்கள். அந்தப்படி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவங்களுக்கு நியாயம் செய்யாம இருப்பாரா? ஆம் பிரியமானவர்களே, நாம கூட நெனைக்கிறோம், என்ன நான் இரவும் பகலும் ஆண்டவர நோக்கி பார்க்குறேன். நான் தவறாத வேதத்த வாசிக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு இரக்கம் கிடைக்கலையே, எனக்கு இன்னும் ஒரு தயவு கிடைக்கலையே, இன்னும் என் தேவை சந்திக்கப்பட முடியலையேன்னு நம்ம நெறைய வேதனையோட இருக்கிறோம். நமக்காக தாங்க இந்த ஜெபத்த சொல்லுகிறார். பாருங்க, இப்படி நம்ம ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்னா, சோர்ந்து போகாம, எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதீங்க. நீங்க உங்க ஜெபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கலையா? சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமா நீங்க இரவும் பகலும் அவர நோக்கி பாருங்க. தளராது நீங்க ஜெபிங்க. நிச்சயமா கர்த்தர் இந்த வசனம் சொல்லுகிறபடி இரவும் பகலும் அவர நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நிச்சயமா அவர் நீதி செய்கிற தேவன்ங்க. ஆமாங்க. அந்த பிரியமான தேவன, அந்த உண்மையான தேவன நம்ம முழு மனதோட நோக்கி கூப்பிட்டா போதுங்க. சீக்கிரத்தில அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நிச்சயமா உங்களுக்கு நியாயம் செய்வார். இந்த வருஷத்தில நீங்க இதுவரைக்கும் எதற்காகலாம் காத்திருந்தீங்களோ, அதுக்காகலாம் கர்த்தர் நிச்சயமா இந்த வருஷத்தில உங்களுக்கு நீதி செய்கிற தேவனா இருக்கிறாருங்க. ஆமாங்க. நம்ம கூப்பிடுதல் அவருடைய சந்நிதியில போய் அவர் செவியில ஏறிற்றுன்னு தாவீது ராஜா சொல்றார். நமக்கு உண்டான நெருக்கத்தில, நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நம்ம யார நோக்கி பார்க்கணும்? நம் தேவன நோக்கி. அந்த தேவன நோக்கி நீங்க பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அவர் நீதி செய்வார். ஆமாங்க. நம்முடைய ஜெபத்தை அவர் தள்ளவே மாட்டார். அவருடைய கிருபைய நம்மை விட்டு விலக்கவே மாட்டார். அந்த தேவன நோக்கி நம்ம உண்மையா இருக்கும்போது, உண்மையா பார்க்கும்போது, நம்மள நிச்சயமா எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பார். அதனால சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்க விண்ணப்பத்தெல்லாம் ஏற்றுக்கொள்வார். உங்க ஜெபத்த அவர் ஒரு நாளும் தள்ள மாட்டாருங்க. அதனால தைரியமா இருங்க. கர்த்தர் நிச்சயமா அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்வார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. காட் பிளெஸ் யூ.